ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்னா என்ன, பெட்ரோல் பைக்னா என்ன, ஏன் எலக்ட்ரிக் பைக் வாங்குறதுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பைக்னா என்னென்னு பார்த்துருவோம். பெட்ரோல் பைக்குங்கிறது என்னென்னா, நார்மலாக வந்து பெட்ரோல் வந்து டேங்க்லேருந்து இன்ஜினுக்கு போகுது. அங்கே போகும்போது என்ன நடக்குதுன்னா, பெட்ரோல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் ஸ்பார்க்கு, பெட்ரோல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் ஸ்பார்க்கு. ஒரு பெட்ரோலில் தீ பத்துருச்சுன்னா என்ன ஆகும், புஃப் அப்படின்னு எரியும்ல, அதேமாரி தான் அந்த விஷயம் அங்கே நடக்குது. அது எரியும் போது என்ன ஆகுது, அந்த ப்ரெஷரில் என்ன ஆகுது, உள்ளே பிஸ்டின் இருக்கும், இப்படி இருக்கும். இங்கே வந்து பெட்ரோல் படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வெளியில் போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணும், அந்த ப்ரெஷரில் கீழே தள்ளும் போது இப்படி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிட்டு மீதி இருக்க அந்த எரிஞ்ச அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அதுதான் எக்ஸாஸ்ட் வழியாக வந்துன்னா புகையாக வெளில போகுது. இப்படி ரொட்டேஷன் ஆச்சுல, இதுமாரி ஒவ்வொரு செகண்டும் நிறையா நடக்கும். அப்படி நடக்கும்போது தான் என்ன ஆகும், வண்டி வந்து ஸ்பீடாக போகுது. அப்போது பெட்ரோல் பைக்குள்ள எங்கே ஸ்பார்க் வெடிச்சிட்டு தான் இருக்குது. இதை பற்றி நிறைய பேருக்கும் தெரியறது இல்லை, ஆனால் நம்ம அது கண்டுக்கிறதும் இல்லை. ஆனால் எலக்ட்ரிக் பைக் வெடிச்சுன்னா மட்டும் முதல்ல எலக்ட்ரிக் பைக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒரே ஒரு மோட்டரு, கண்ட்ரோலர், பேட்டரி. இப்போ இந்த மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வெடிக்கவே வெடிக்காது, ஏன்னா இது புகஞ்சு தான் போகும். கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அது புகஞ்சிச்சுன்னா ஒன்றுமே ஆகாது, கருகி போயிடுமே தவிர அதுலேருந்து வெடிக்கவும் வரைக்காது. அப்போ கல்பிரிட் யாருன்னு தெரிஞ்சிருச்சா, நம்ம பேட்டரி பையன் தான். அந்த பேட்டரியை பற்றி நம்ம தான் பார்க்க போகிறோம். பேட்டரினா என்னப்பா, ஒரு சாதா கண்டெய்னர் இல்லை ஒரு டிவைஸ், கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியை நமக்கு வந்து மாற்றி கொடுக்குது. அதுதான் என்னது, பேட்டரி. சிம்பிள். இதோட வரலாறு பார்த்தோம்னா 1800 வரைக்கும் போகுது. 1800லேருந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டரி எப்படிப்பா கண்டுபிடிச்சாங்கன்னா, வோல்டாங்கிற ஒரு தான் கண்டுபிடிச்சாரு. ஆனோடு கேத்தோடு நடுவில் எலக்ட்ரோலைட்டு, இந்த சொல்யூஷன் டிப் பண்ணி எடுத்தோம்னா அதான் பேட்டரி. சிம்பிள். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது ஒரு பிரைமரி செல்லாக தான் இருந்துச்சு. இந்த பிரைமரி செல்லாக இருக்கும் போது என்னன்னா, இது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. எப்படா இது ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் மாதிரி இதை வச்சு ஒரு 1.2 வோல்டேஜ் வெளில கொண்டு வர்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தாங்க. அவர் ஆகான்னு கொண்டாடினாங்க இதை. ஆனால் அது வந்து ஒரு பிரைமரி பேட்டரியாக இருந்துச்சு. வருங்காலத்தில் வந்து என்னன்னா, நிறைய பேர் அப்கிரேட் பண்ணி அதை வச்சு நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது அதே மாதிரி நிறைய பேட்டரி செய்ய ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில். அப்புறம் தான் வந்து லெக்லாஞ்சி செல்லு, டேனியல் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இருந்துச்சு. ஆக மொத்தம் பேட்டரியில் 2 வகை இருக்குது. ஒன்று பிரைமரி பேட்டரி, இன்னொன்று செகண்டரி பேட்டரி. பிரைமரினா அதுவும் கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கொடுக்கறது தான். ஆனால் ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கெமிக்கல் எனர்ஜிலாம் முடிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்ட வேண்டியது தான். சிம்பிள். அதேமாரி செகண்டரி பேட்டரி இருக்குல்ல, இதில் ஒரு 3 வகை இருக்குது. இது கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கொடுக்குது. ஆனால் ஒன்ஸ் எனர்ஜிலாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் 3 வகை இருக்குது. அதாவது நிறைய வகை இருக்குது, 3 வகை தான் நம்ம பர்டிகுலராக நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு என் தலைவன் வந்து லெட் ஆசிட் பேட்டரி. இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நடந்துச்சு. எப்படி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு அதெல்லாம் அழுத்துறோம் தெரியுமா, லைட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேட்டரி இவ்வளோ பெருசு, ஆரஞ்சு கலரு, ரெட் கலர், க்ரீன் கலர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். வீட்டில் கூட யூபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்குமே, அதே தான். அந்த பேட்டரி தான் லெட் ஆசிட் பேட்டரி. இதில் வந்து என்னன்னா, ஒரு ஆனோடு கேத்தோடு இருக்கும், நடுவில் செப்பரேட்டர்னு இருக்கும், எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கும். அதாவது இப்போ இதில் கரண்ட் வந்துட்டு இருக்கு, இதை உடச்சி நான் விரல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு ஷாக் அடிக்கும்ல, அதுக்கு தான் அது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுங்கிறது. அதேமாதிரி வந்து இடத்த ரொம்ப அடைப்பாப்புல, அதனால் வந்து அடுத்த பேட்டரி நம்ம மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அடுத்த பேட்டரி கண்டுபிடிச்சாங்க, நிக்கல் கேட்மியம். இந்த பேட்டரி வந்ததுக்கப்புறம் அடுத்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. எங்கே, கேமராஸ்லையும் செல்ஃபோன்லையும். இதில் என்ன பிரச்சனைனா, இதோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கம்மி. எவ்வளோ கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்ச நாள்லேயே பல்ஜ் ஆகிடுவாப்பில். அதனால் வந்து என்னென்னா, அடுத்த ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது வந்து எப்போனா 1991 கிட்டத்தட்ட சோனி வந்து அவங்க வாக்மேன் பாட்டி கட்டே போவாங்கல்ல, அதில் வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, என்ன, லித்தியம் அயான் அப்படிங்கிற பேட்டரி. இந்த பேட்டரி வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில். மொபைல்ஸ்லையும் இப்போ வர எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி லித்தியம் அயன் பேட்டரினா என்னடான்னா, இதுவும் சாதா செகண்டரி பேட்டரி மாதிரி தான். ஒன்ஸ் சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா அதையுமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம், அட்வான்டேஜஸும் ரொம்ப அதிகம், டிஸ்அட்வான்டேஜும் ரொம்ப அதிகம். அட் த சேம் டைம் என்னன்னா, சீக்கிரமாக சார்ஜ் ஏறும், சார்ஜை பொறுமையாக தான் கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து லைட் வெயிட்டு, ஈஸியாக வந்து என்னன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஆனால் தான் வந்து என்னன்னா, இந்த பேட்டரிஸை வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, பைக்ஸ், காரு, பைக் எல்லாத்துலையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடாது. உள்ள இருக்க கெமிக்கல்ஸ் என்ன ஆகும் தெரியுமா, ஹை டெம்பரேச்சரா இருந்தால் அது கெமிக்கல் மாலிகல்ஸ்லாம் மாறி பிளாஸ்டிங் இஷ்யூ ஆகும். கெமிக்கல் வந்து ஒன்று ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதாவது வெளில ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகி அது கிராக் விட்டு அதுலேருந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதேமாதிரி காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இப்போ எலக்ட்ரிக் பைக்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது. வருங்காலத்தில் வர பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா, லித்தியம் சல்ஃபர், லித்தியம் ஏர் பேட்டரி, அலுமினியம் ஏர் பேட்டரி, இது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இது சொல்றியாடா, இதுக்கும் எலக்ட்ரிக் பைக்குக்கு என்னடா சம்மந்தம் கேட்குறீங்கன்னா, ஏன்னா இந்த பேட்டரி தான் எலக்ட்ரிக் பைக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சமீப காலமாக தான் எலக்ட்ரிக் பைக் வெடிக்குது, கார் வெடிக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி லெட் ஆசிட் யூஸ் பண்ணப்போ வெடிக்காது. அது ஏன்னா அதோட தன்மை அப்படி. இந்த பேட்டரியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் தான். ஆனால் இது ஏன் இது யூஸ் பண்ணுறாங்கன்னா, லைட் வெயிட்டு, நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணனால தான். ஏன் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிற டெஸ்லா காரு ரன்னிங்லேயே வெடிச்சிருக்கு, தீப்பச்சி எரிஞ்சிருக்கு, லித்தியம் அயன் பேட்டரினால தான்.
நம்ம பழைய காரு பழைய பைக்கில் இருக்கிற எல்லா இதனால் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி தான். ஆக்சிடென்ட்டே ஆகிருக்கு, ஆனால் பேட்டரி பிளாஸ்ட் ஆகல. சரிப்பா, இப்படி இவ்வளோ இது இருக்கே, இது நம்ம எப்படி தான் இது சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம அது மெயினான விஷயமா பார்க்க போகிறோம். ஒரு பேட்டரி இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் ஒரு பொம்மை மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, சும்மா ஃபோன் மாதிரி சார்ஜ் போட்டு போகலாம் அப்படின்னு. இது நம்ம எப்படி பராமரிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறத தவிர்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து என்னன்னா 100% போடாதீங்க. ஏன்னா லித்தியம் அயன் பொறுத்தளவுக்கு மற்ற 2 பேட்டரி பழைய பேட்டரிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது லெட் ஆசிடோ நிக்கல் கேட்மியமோ 100% சார்ஜர்னாலும் அதுக்கு மேலே அதில் ஏறும், பட் அது லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் குறையும். ரெண்டாவது, இதுக்கு இந்த பைக்குன்னு அலாட் பண்ணியிருக்க சார்ஜரை யூஸ் பண்ணால் போதும். என் ஃப்ரெண்டும் எலக்ட்ரிக் பைக் தான் வச்சிருக்கேன், அவன் சார்ஜர் அவங்க வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு போட்டிங்கன்னா அவங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி வேறு இருக்கும், நீங்கள் வச்சிருக்க பேட்டரி கெப்பாசிட்டி வேறு இருக்கும், கண்ட்ரோலர் எல்லாம் வேறு மாதிரி இருக்கனால சீக்கிரமாக வந்துடுன்னா பிளாஸ்டிங் இஷ்யூவோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபால்ட் வரக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு சார்ஜ் எப்படி ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ஜ் போடும்போது ஆனோட் டு கேத்தோடு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சார்ஜ் போட்டிங்கன்னா கேத்தோட் டு ஆனோடு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் தான், அதாவது இன்னும் தெளிவாக சொன்னால், ஒரு டிவைஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபோனோ பைக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிளாக் வைஸில் கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சார்ஜ் போடும்போது ஆன்டி கிளாக் வைஸில், அதாவது ரிவர்ஸில் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜும் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்படியும் போகும், அட் த சேம் டைம் இப்படியும் வரும். இந்த 2 சைக்கிள் நடக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ வந்து அங்கே வந்து என்ன ஆகும், ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும், நடக்கும். அட் த சேம் டைம் இப்போ நான் வண்டி எனக்கு வந்து யூஸ் பண்ணி டக்குன்னு சார்ஜ் நின்று போச்சுன்னா நீங்கள் உடனே போய் சார்ஜ் போட்டுறாதீங்க. ஏன்னா அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், கொஞ்சம் செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா சார்ஜ் போடுறது வந்து ரொம்ப நல்லது. அதேமாதிரி காலைல எந்திரிச்ச உடனே பைக்கை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ன்னு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுறோம், அப்படி இல்லை. கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வண்டி எடுத்தாலும் நல்லது. ஏன்னா அந்த சார்ஜ் ஃப்ளோ வந்து நடந்து சீராக ஆரம்பிக்கணும். அதேமாரி வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி கார்லாம் இருக்கேப்பா, பைக்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெடிச்ச மாதிரி எங்களுக்கு நியூஸ் தெரியல. காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற யூஸ் பண்ணுற பேட்டரிலாம் என்ன பண்ணுறாங்க, உள்ள லிக்விட் கூலிங் சிஸ்டம், அதே மாதிரி வந்து ஏர் கூலிங் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம், ஏர் கூலிங் சிஸ்டம்னா என்ன பண்ணால், ஒவ்வொரு பேட்டரிக்கு உள்ளேயும் இல்லாட்டி ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் பேட்டரி வந்து நிறையா சீரிஸ் அண்ட் பேரலாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும் செங்கல் மாதிரி. இதுக்குள்ளே என்ன பண்ணும், இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கம்பியாக வளைவாக வந்து கருப்பு கலரில் இருக்கும். அதேமாரி ஒரு டியூப் மாரி வச்சு அதில் வந்து என்னென்னா லிக்விடை வந்து பாஸ் பண்ணுவாங்க, கூலிங் ஆயில் மாரி சம்திங். அது பாஸ் பண்ணுறதுனால அதோட ஹீட்டெல்லாம் வந்து என்னன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி கூல் பண்ணிகிட்டு இருக்கும். அதாவது ஏர் கூலிங் சிஸ்டம்னா என்னன்னா, வெளியில் இருக்க காற்றை ஃபுல்லாக உறிஞ்சி பேட்டரிக்கு கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், ஏர் ஃப்ளோ இருக்கும். அப்போ வந்து ஹீட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இவ்வளோ ஏன் பெட்ரோல் பைக் இருக்குல்ல, இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வரியாக இருக்கும் தெரியுமா, ஒவ்வொரு இடத்துலையும் வரி. அது போய் ஹீட் சிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஜின்லேருந்து வெளியாக வர ஹீட்டை வந்து என்னன்னா அந்த ஹீட் சிங்கோட எஜ்ஜில் போய் போடும். காற்று படுறதுனால அது வந்து என்னன்னா கூலிங் ஆகும், இன்ஜின் நார்மலாக கூலிங் ஆகும். அதனால தான் வந்து இன்ஜின் வந்து அந்த டைப்பில் இருக்குது. பட் நம்ம ஊரில் ரேட்டு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த கூலிங் சிஸ்டம் வந்து அவங்க வைக்கிறத அலோவ் பண்ணுறது இல்லை. வெளிநாட்டில் அதெல்லாம் இருக்குது. நம்ம இதில் அலோவ் பண்ணாங்கன்னா அது வந்து கொஞ்சம் இந்த விபத்துக்கள் நடக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். இது அதே மாதிரி வந்து என்னன்னா விபத்துக்கள் நிறைய இடத்துல நடந்திருக்குங்க. இப்போ எல்பிஜி சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது, பெட்ரோல் காரும் பிளாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபோன் ரீசெண்டாக சாம்சங் அவங்க ஃபோனை கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரிட்டர்ன் வாங்கினாங்க. எல்லா ஃபோனும் வந்து பிளாஸ்ட் ஆகுது. அது ஏன்னா அதுலேயும் லித்தியம் அயன் பேட்டரி தான் இருக்குது, செப்பரேட்டர் வந்து அவங்க ஒழுங்காக வைக்கல. ஸோ எல்லாம் பிளாஸ்டிங் இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து விபத்துக்கள் நடக்க தான் இருக்குது. அதில் வந்து நம்ம கடந்து வந்து சக்ஸஸான, அதாவது வெற்றியை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அதேமாரி வந்து என்னென்னா வருங்காலத்தில் வர பேட்டரிஸ் எல்லாமே வந்து என்னென்னா இன்னும் பக்காவாக இருக்கும். அதனால் இந்த பேட்டரி வந்து வேஸ்ட்டுன்னு இல்லை. இதை நம்ம கையால் தெரிஞ்சிச்சுன்னா எந்த விஷயமும் வந்து என்னென்னா தவறாக போகிறது வாய்ப்பு இல்லை. நானும் ஒரு எலக்ட்ரிக் பைக் 1 இல்லை 2 3 பண்ணதுனால எனக்கு வந்து பர்சனலாக நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க, தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலையே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து லித்தியம் ஃபெர்ரா பாஸ்பேட் லிப்போ பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரி தன்மை என்னன்னா பிளாஸ்டிங் இஷ்யூ கிடையாது, பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி. லித்தியம் அயனில் இருக்கிற அது எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் இதுலேயே இருக்கும், பட் பிளாஸ்டிங் இஷ்யூ மட்டும் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த பேட்டரி நான் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் செஞ்ச பைக்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது தள்ளுன்னு திருவாங்க, அப்படி திருவக்கூடாது, கொஞ்சமாக தான் ரைஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து டார்க்லேருந்து எல்லாமே அதிகம். பேட்டரி பைக்கை பொறுத்தவரைக்கும் நான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வேணாண்டா அது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குடா, காசாண்டா வெடிக்கவும் செய்யுது அப்படி இப்படின்றாங்க. விபத்துக்கள் எல்லா இடத்துலையும் தாங்க இருக்குது, அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரிக் பைக்கை வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வாங்கினோம்னா 3 வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து எப்படின்னா வெறும் சார்ஜ் தான் போட போகிறோம். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ண 50 கிலோமீட்டர்ஸ் மேலே தான் இப்போ எல்லா பைக்கும் தருது. ஸோ மிஞ்சி போனால் நமக்கு வந்து ஒரு 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் தான் வந்து செலவே. இதே பெட்ரோல் பைக்குனா அதிகமாகும். அதனால் வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னா பயப்படாமல் போய் வாங்குங்க. ஸோ என்னென்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, பேசிக் தெரிஞ்சுட்டு வாங்கினா நல்லது. அப்படியே மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.